பொதுவாக வேல்மாறல் பாராயணம் செய்வதால் என்னென்ன சிறப்புகள் கிடைக்குங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். வேல்மாறல் மகாமந்திரம்ங்கிறது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்ங்கிற ஒரு சித்தரனால அருணகிரிநாதர் தொகுத்து அருடைய திருவகுப்புன்னு ஒரு மகாமந்திரம் இருக்குது. அந்த வேலை பிரத்யேகமாக பூஜை பண்ணுறதுக்குன்னு அருணகிரிநாத சுவாமி கொடுத்த மகாமந்திரம் தான் வேல் வகுப்பு. ஒரு மந்திரத்தை எப்போதுமே ஒரு மந்திரம் எப்போ ஒருத்தனுக்கு பயனளிக்கும்னா, இறைவனுடைய அருளை எப்படி ஒருத்தன்ட்ட கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சப்ப தான் பாலதேவராய சுவாமிகள் பழனிமலையில் மனிதர்கள் படக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கவசத்தை கொடுக்கணும். கவசம்னா என்னென்னா, தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கவசத்தை கொடுக்கணும்னு முருகப்பெருமானுடைய உத்தரவுனால உருவாக்கியது தான் கவசம். போனால் எத்தனையோ வேற்று மதத்தவர்கள் இன்றைக்கி பாராயணம் பண்ணுறாங்க. நான் பிறப்புனால வேற்று மதத்தை சார்ந்தவன், ஆனால் எனக்கு முருகன் மேலே அதீத பக்தி இருக்குது. தினமும் திருப்புகழ் படிக்கிறேன், வேல்மாறல் படிக்கிறேன், கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன், தினமும் பாராயணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ வேற்று மதத்தவர் படிக்கிறாங்க. இப்போ நிறையா பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, வேல்மாறல் படிக்கும்போது நான் கடனே நினச்சேன்னா திருப்பி அது என்கிட்ட தான் வரும். அந்த உதாரணத்துக்கு எந்த பூஜை பண்ணாலும், எந்த பதிகம் பாராயணம் பண்ணாலும் அந்த பதிகம் எந்த இறைவனை நோக்கி சொல்கிறதோ அந்த இறைவனைத்தான் நினைக்கிறேன். வேண்டுதலையே நினைக்கக்கூடாது. சாமிக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு தெரியும், அவருக்கு என்ன எப்போங்கிறது எல்லாம் தெரியும். அதனால் பாராயணம் பண்ணும்போது முழுக்க முருகனை நினச்சிட்டு பாராயணம் பண்ணணும். இன்றைக்கி பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆன்மீக பேச்சாளர் ராமா விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வேல்மாறல் பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் சார். பொதுவாகவே வேல்மாறல் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. எப்படி அதை நம்ம பாராயணம் செய்யணும், நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சார். பொதுவாக வேல்மாறல் பாராயணம் செய்வதால் என்னென்ன சிறப்புகள் கிடைக்குங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். வேல்மாறல் மகாமந்திரம்ங்கிறது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்ங்கிற ஒரு சித்தரனால அருணகிரிநாதர் தொகுத்து அருடைய திருவகுப்புன்னு ஒரு மகாமந்திரம் இருக்குது. இந்த திருவகுப்புங்கிறது அருணகிரிநாதர் பல்வேறு மகாமந்திரங்களை எல்லாம் தொகுத்து ஒரு மகாமந்திரமாக உருவாக்கினார். அவர் கொடுத்த மந்திரம்தான். ஆனால் அதனுடைய மொத்த தொகுதியும் திருவகுப்புன்னு சொல்லுவோம். அதில் ஒரு பகுதி தான் வேல் வகுப்பு. வேல்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னென்னா, வெல்லுதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அந்த வினைச்சொல்லிலிருந்து வந்தது தான் வேல் அப்படிங்கிறது. எதை ஜெயிக்கிறது, எதை வெற்றி பெறுவது அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே சூரபத்மனை வதம் செய்ய வேணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதில் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மனை வதம் செய்திருக்க மாட்டார். அவனுக்குள்ளே இருந்த ஆணவத்தை அழித்து அவனுடைய தீய குணங்களெல்லாம் அழித்து தன்னிடத்தில் வச்சுக்கிட்டார். அதுக்கு உதவி புரிந்தது முருகப்பெருமானுடைய வேல். அப்படின்னு வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் முருகனுடைய வேல். அதில் அந்த வேலை பிரத்யேகமாக பூஜை பண்ணுறதுக்குன்னு அருணகிரிநாத சுவாமி கொடுத்த மகாமந்திரம் தான் வேல் வகுப்பு. அந்த வேல் வகுப்பை பிற்காலத்தில் வந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் மகாமந்திரமாக மாற்றினார். மாறல்னா மாற்றி ஒரு மந்திரத்தை எப்போதுமே ஒரு மந்திரம் எப்போ ஒருத்தனுக்கு பயனளிக்கும்னா, அவங்களுக்குன்னு வினைத்தொகுதி ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் வினைத்தொகுதின்னு ஒன்று இருக்கிறது. அந்த வினைத்தொகுதி அளவில் பொறுத்து ஒரு மந்திரம் ஒருத்தருக்கு வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்னா, அது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனியானது. இப்போ நான் சில பேருக்கு 100 தடவை சொன்னாலே மந்திர சித்தி ஆயிரும். சில பேருக்கு 2000, சில பேருக்கு 1,00,000. ஆனால் அதது அவங்களுடைய வினைத்தகுதியை பொறுத்து, அவர்களுடைய ஆன்ம தகுதியை பொறுத்து, இறைவனுடைய அருளை பொறுத்தது. ஆனால் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பொதுவாக என்ன பண்ணார்னா, ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணுங்கிறதுக்காக வேல் வகுப்பை 108 தடவை சொல்கிற மாதிரி மாற்றி அமைத்தார். இந்த மாற்றி அமைத்தனால அதுக்கு வேல்மாறல் மகாமந்திரம்னு பேர் வந்தது. எப்போவுமே ஒரு மந்திரத்தினுடைய ரகசியம் என்னென்னா, இந்த மந்திரம் உருவாக்கப்பட்ட போது யாருனால உருவாக்கப்படுகிறது. இப்போ நீங்களும் நானும் சொல்கிறோம், நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் முருகன் மேலே, நீங்கள் ஒரு கவிதை எழுதுனீங்க. அது கவிதை பாட்டுங்கிற தகுதியோடு நின்று போயிடும். அதுக்கு மேலே அதனால் ஒரு ரியாக்ஷனை கொண்டு வர முடியாது. எப்போ அதுக்கு மந்திரங்கிற தகுதி வருது, எப்போ பதிகம்ங்கிற தகுதி வரும்னா, படிக்கக்கூடிய அடியார்களுக்கு அது வேலை செஞ்சாதான் அது மந்திரம் பதிகம்ங்கிற தகுதியை கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி வேலை செய்யுதுன்னா, உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் எல்லாருமே இப்படித்தான், ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி தான் அந்த ஒரு சொல்யூஷன் தேடி வரும்போது நம்ம வாழ்க்கையில் நிறையா துயரங்கள், கவலைகள்னால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். அந்த கவலைகளுக்கு தீர்வாக இந்த மந்திரம் அமையுது. அந்த மகாமந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ண முதல்ல இந்த உடம்பு சார்ந்த நோய்கள் தீரும். இது கண்கூட நான் எத்தனையோ அடியார்கள், 1 இல்லை 2 இல்லை 10,000 அடியார்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்.
தீர்க்க முடியாத எத்தனையோ வியாதிகளை இந்த மகாமந்திரம் தீர்த்து வைத்திருக்கிறது. இந்த மந்திரம் பாராயணம் பண்ண உடம்பிலே இருக்கக்கூடிய நோய் நிவர்த்தி ஆகும். அதை நான் கண்கூட பார்த்துருக்குறேன். இது எப்படி ஆகுது அப்படின்னா முழுக்க முருகனுடைய அருள்நாள். முருகனுடைய அருள் எப்போ ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா, இப்போ ஏன் முன்கூட்டியே அவங்க சாமி கும்பிட்டுருப்பாங்கல்ல, ஆனால் அப்போ அவங்களுக்கு வேலை செய்யலை, இப்போ எப்படி வேலை செஞ்சுது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுதான் என்னென்னா, நம்மளும் சாமி கும்பிட்றோம், ஆனால் நமக்கு கும்பிட தெரியாது. உண்மையாலுமே அதுதான். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ராங்கான ஃபோன் நம்பர் போட்டு ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அது. அப்போ உண்மையாலுமே இறைவனுடைய அருளை நம்மகிட்ட எளிமையாக கொண்டு வர்றது யாருன்னா குரு தான் கொண்டு வருவார். அதனால தான் நம்ம சமயத்தில் குருவுக்கு இறைவனை காட்டிலும் ஒரு பங்கு அதிகமாக ஒரு இடம் வச்சுருக்கோம். குரு சொன்னால் இறைவன் தட்ட மாட்டார். குரு எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இந்த பதிகங்கள் மூலமாக தான் ஆச்சாரியார்கள் நம்மக்கிட்ட பேசுவார். அப்படி ஒரு ஞான பரம்பரையில் அருணகிரிநாதருங்கிற மகா ஒரு சித்த புருஷருடைய வார்த்தைகள் தான் வேல் வகுப்பு. அதுக்கு இன்னமும் ஆற்றல் கொடுக்குற மாதிரி அடுத்து ஒரு மகா சித்த புருஷனான வள்ளிமலை சுவாமிகள் அதை இன்னமும் அதிகப்படியாக ஆற்றலை உருவாக்கி கொடுத்ததால தான் இன்றைக்கி அந்த மகாமந்திரம் படிக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீருது, நிறைய பேர் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ சொல்ல முடியாத துயர்கள் எல்லாம் இந்த வேல்மாறல் மகாமந்திரம் தீர்த்திருக்கிறது. இது எல்லாம் எப்படின்னா, நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான், ஒரு மந்திரம் ஒருத்தருக்கு வேலை செய்யணும்னா வேலை செஞ்சுருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அடிப்படையில் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை அது முதல்ல தீர்த்து வைக்கும். அப்போது உடனே இதை பார்க்கக்கூடிய நிறையா பேருக்கு ஒரு கேள்வி வரும், நானும் படித்தேன், எனக்கு இன்னமும் தீர்வு வரலையேன்னு கேட்டால், நான் முன்னமே சொன்னேன், அவங்களுடைய வினைத்தகுதின்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய ஆன்ம பக்குவம்னு ஒன்று இருக்குது, இறைவனுடைய அருள்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து நம்பிக்கையோடு படிக்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் அவநம்பிக்கையோடு படிக்கக்கூடாது. இப்போ எல்லாருக்குமே கந்தசஷ்டி கவசங்கிறது நம்ம சிறு வயதிலிருந்தே நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். வேல்மாறல்மே இப்போ தற்சமயம் எல்லாருமே நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கான வித்தியாசம் என்னங்கிறது பல பேருக்கு தெரியும் சார். ஸோ கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க சார்? கவசம் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெயிலில் போகும்போது குடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு கவசம். இப்படி நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரம் நம்மளால் கவசத்தோடு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா கவசமும் ஆகாது. இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பணம் இருந்தால் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. பணம் இருந்தும் நிறையா பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கைக்கு உண்மையான கவசம் எதுன்னா, இறைவனுடைய அருள் தான் உண்மையாலுமே கவசம். இறைவனுடைய அருளை எப்படி ஒருத்தன்ட்ட கொண்டு வர்றது அப்படின்னு யோசித்தப்போ தான் பாலதேவராய சுவாமிகள் பழனிமலையில் மனிதர்கள் படக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கவசத்தை கொடுக்கணும். கவசம்னா என்னென்னா, தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கவசத்தை கொடுக்கணும்னு முருகப்பெருமானுடைய உத்தரவுனால் உருவாக்கியது தான் கவசம். அது ஒரு பெரிய தொகுதி. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே கவசத்தினுடைய அழகு என்னென்னா, ஒரு வார்த்தை வரும், காக்கன்னு ஒரு வார்த்தை வரும். அது வந்ததுன்னா அது கவசத்தினுடைய ஒரு தனி நுட்பம். ஆனால் வேல்மாறலில் எங்கேயுமே காக்கன்னு வராது. இந்த வேல்மாறல் அத்தனையுமே வேலனுடைய பெருமைகளை மட்டும்தான் சொல்லும். வேலனுடைய பெருமைகளை மட்டும்தான் சொல்லும். வேலை பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லும். ஆனால் இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கும் வேல்மாறலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னா, கந்தசஷ்டி கவசத்தில் முருகனை பாட வந்த தேவராய சுவாமிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே வேலையே பாடுவார். காக்கா கனவேல் காக்க, நோக்க நொடியில் நோக்க, தாக்க தடையிற தாக்க, பார்க்க பாவம் பிடிபட, அதே மாதிரி கண்களிரண்டையும் கனவேல் காக்க அப்படின்னு முருகனை பாட வந்தவர் வேலை மட்டுமே பாடிட்டு நிறைவிட முருகனை பாடி நிவர்த்தி பண்ணி முடிச்சிருப்பார். இங்கே வேல்மாறல்னா தொடர்ந்து வேலை மட்டுமே பாடியிருக்கோம். அப்போ ஒரு உண்மை புரியுது என்னென்னா, 2 மந்திரமும் சொல்லக்கூடிய அறுதியான உண்மை, வேலும் முருகனும் வேறு கிடையாது. வேல் தான் முருகன், முருகன் தான் வேல். கந்தசஷ்டி கவசங்கிறது சமீபத்தில், அதாவது தேவராய சுவாமிகளோட காலகட்டத்தில் ரொம்ப சமீபத்தில் உருவான மகாமந்திரம். ஆனால் இந்த வேல் வகுப்புங்கிறது 15ஆவது நூற்றாண்டில் அருணகிரிநாதர்னால் கொடுக்கப்பட்டது. முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஆத்தன்டிக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு வழிகாட்டி வேணும்னா அது அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதரை ஒட்டித்தான் பாலதேவராய சுவாமிகள் அந்த கவசத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். பாலதேவராய சுவாமிகள் திருப்புகழ் இன்னும் பல மகாமந்திரங்கள்லாம் படித்து தான் அந்த கவசத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் வருது வாழ்க்கையில் அப்படின்னா, கந்தசஷ்டி கவசம் இருக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி வேல்மாறல் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம கேட்கலாம் சார், நம்ம பாராயணமும் செய்யலாம் சார். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு மந்திர பாராயணம்னா வீட்டில் எழுந்திரிச்சு குளிச்சு எல்லாம் உட்காந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு முறை. ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு பயம் வருதுன்னா, வேல்மாறல் ஒரு தனி வரியே வருது. தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்திரவு பகற்றது துணையதாகும்.
அதாவது வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணுறவங்களுக்கு இரவு பகல் முன்பு பின்பு வலது இடதுன்னு எல்லா நேரத்திலும் வேல் காவல் காக்கும்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். இதை நான் மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு சம்பவமே நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் சிக்கிய நபர், அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி அதை போலீஸ் பார்த்து அந்த கார் இனிமேல் இந்த காரில் பயணம் பண்ணவங்க உயிரோடு இருக்க முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருந்தார். சின்ன சின்ன மைனர் ஒரு அடிகளோடு தப்பிச்சு அவர் ஒரு இசையமைப்பார். என்ன பண்ணாருன்னா, இந்த உயிரை திருப்பி கொடுத்தது முருகப்பெருமான் தாங்கிறார். ஏன்னா அவர் காரில் போகும்போது கேட்டு போனது வேல் வகுப்பு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி ஒரு பெரிய பாடகியை வச்சு இன்றைக்கி வேல்மாறலுக்கு இசையமைச்சு அந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை வெளியிட்டு இருக்கிறார். அதை நானும் தான் வெளியிட்டேன். சரிகமான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மியூசிக் பிளாட்ஃபார்மில் சைந்தவி பாடி வந்திருக்கிறது. அந்த நான் அடியாரனுடைய பேர் இசக்கியப்பன்னு சொல்லி கழுகாச்சலமூர்த்தி கோவில், கழுகுமலையில் கழுகாச்சலமூர்த்தி கோவிலில் வேல்மாறல் மகாமந்திரத்தை வெளியிட்டோம். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நம்ம சொல்கிறோமே வேல்மாறல் எப்போ பாடணும்னு கேட்குறங்க மத்தியில் கேட்டுட்டு போகும்போதே இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதனால் வேல்மாறல் மகாமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே சொல்கிறதுக்கு நேரமோ காலமோ சூழ்நிலையோ அவசியம் கிடையாது. எப்போனாலும் சொல்லலாம், எந்த இடத்துலையும் சொல்லலாம். மனசு சஞ்சலப்படும் போது தாராளமாக உட்காந்து சொல்லலாம். முழு மந்திரத்தை சொல்ல முடியலனாலும் திருத்தணியின் உதித்தருளுங்கிற அந்த 2 வரியமாவது சொல்லலாம். அதற்கு எந்த நியமமும் கிடையாது. இப்போ வேல்மாறல் சார் எல்லாருமே சஷ்டி போன்ற சிறப்பு நாட்களில் தான் பாராயணம் செய்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்குமே மாதாந்திர சஷ்டி தெரியும். அதை தவிர வேறு என்ன நாட்கள்லாம் நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்யலாம்? அதுக்கான ஒரு நேர காலம் ஏதாவது இருக்கா? இப்போ காலையில் பண்ணணும் இந்த மாதிரி விஷயம் என்ன இருக்குன்னா அதை பற்றி சொல்லுங்க. ஒரு செயல் வெற்றி பெறணும் அப்படின்னா நேரம் காலம் கருதியதை செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. அது எந்த தேவையாக வேணால் இருக்கலாம். உலகியல் சார்ந்த தேவைகள் எதுவாக வேணால் இருக்கலாம். வேலையாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம். அப்படி இருக்க என்ன நம்ம சார்ந்த தேவைகள், உதாரணத்துக்கு என்னுடைய பர்சனலானது, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும், இப்போ இல்லை எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட விஷயம் சார்ந்த தேவை இருந்தால் அவங்களுடைய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரம்னா மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ரோகிணி வரும். அந்த ரோகிணி அவங்கவுங்க நட்சத்திரத்தன்னைக்கு கட்டாய வேல்மாறல் பாராயணம் பண்ணணும், அவங்கவுங்க நட்சத்திரத்தன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை வெள்ளிக்கிழமை கிருத்திகை விரதம்னு சொல்லுவாங்க. மாதம் வரக்கூடிய கிருத்திகை நாரதரே சொல்லியிருக்கிறார், முருகனை உபாசிக்கக்கூடிய அடியார்கள் வெள்ளிக்கிழமை விரதம் கட்டாயம் இருக்கணும். நம்ம எல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் போவோம், ஆனால் வெள்ளிக்கிழமை தான் நாரதரே சொல்லியிருக்கிறார். நாரதர், முசுகுந்த சக்கரவர்த்தி, இந்த மாதிரி மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் முருகனை நோக்கி தவம் இருந்தது வெள்ளிக்கிழமையில தான். வெள்ளிக்கிழமை அதே மாதிரி விசாக நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சார்ந்து பண்ணுறது. திதி சார்ந்து பார்க்கும்போது அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி சிறப்பு நாட்களில் எதெல்லாம் சிறப்பு நாட்கள் இருக்கோ அந்த நாட்களெல்லாம் அவசியம் பண்ணலாம். அதேமாதிரி தினமும் வேல்மாறல் பாராயணம் பண்ண முடியாதவங்க வேல் வகுப்பு பாராயணம் பண்ணணும். அது 16 வரி தான் இருக்கும். அது தினமும் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு எத்தனை மிஞ்சி போனால் ஒரு 5-6 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம எந்த வேலைகளுக்கு போகிறோமா இருந்தாலும் வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இதை பாராயணம் பண்ணிட்டு போனால் நிச்சயமாக சுவாமியினுடைய திருவருள் கூடயே. இப்போ பொதுவாக வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது யாரெல்லாம் பண்ணலாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க சார். இப்போ பெண்கள் பண்ணலாமா, குறிப்பிட்ட நாட்களில் பண்ணக்கூடாதாங்க கேள்விகள் இருக்குங்க சார். யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும்? தவிர்க்கிறவங்கிற லிஸ்ட்டில் யாருமே வரமாட்டாங்க. யார் வேணால் பாராயணம் பண்ணலாம். இதற்கு அதாவது இறைவன்கிட்ட போகிறதுக்கோ இன்னமும் சொல்ல போனால் எத்தனையோ வேற்று மதத்தவர்கள் இன்றைக்கி பாராயணம் பண்ணுறாங்க. இப்போ நான் இங்கே இந்த ஸ்டுடியோருக்கு வரும்போது கூட ஒரு தம்பி மெசேஜ் போட்டிருக்காரு, நான் பிறப்புனால வேற்று மதத்தை சார்ந்தவன், ஆனால் எனக்கு முருகன் மேலே அதீத பக்தி இருக்குது, தினமும் திருப்புகழ் படிக்கிறேன், வேல்மாறல் படிக்கிறேன், கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன், தினமும் பாராயணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ வேற்று மதத்தவர் படிக்கிறாங்க, வேற்று இனத்தவர் படிக்கிறாங்க, தமிழ் மொழியே தெரியாதவங்க படிக்கிறாங்க. சமீபத்தில் பெங்களூர் போயிருந்தப்ப வேல்மாறலை கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி கன்னடத்தில் படிக்கிறாங்க. அதனால் இதுக்கு கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், பக்தியும் முழு நம்பிக்கையும் வேண்டும். அதே மாதிரி பெண்கள் வீட்டுக்கு விளக்காக இருக்கும்போது பூஜை பண்ணி படிக்க வேண்டாம், மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். மனசுக்குள்ளே உடம்புக்கு தான் 1008 இதே மனசுக்கோ ஆத்மாவுக்கோ கிடையாது. அதனால் பூஜை பண்ணக்கூடாது. அந்த நாளில் பூஜை பண்ணாமல் எங்கே இருந்தாலும் மனசுக்குள்ளே முருகனை எண்ணி அதை சொல்லலாம். நிறைய பேர் பெட் ரிட்டனாக இருப்பாங்க, நிறைய பேர் இதில் இருப்பாங்க, அவங்க பெட்டில் உட்காந்து சொல்லலாம். அவங்களால முடியாத பட்சத்தில் அவங்க உட்காந்து சொல்லலாம். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறத கேட்டிருக்கேன். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க ஐசியூ முன்னாடியே உட்காந்து படித்து எத்தனையோ பேர் மீட்டு கொண்டு வந்ததை எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறேன். அதனால்
இதுக்கு கண்டிஷன், அதுக்கு ரூல் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, முழுமையான நம்பிக்கை, முருகப்பெருமான் மீது அசைக்க முடியாத பக்தி. இதுதான் அதுக்கு உண்டான தேவை. பொதுவாக வேல்மாறல் நம்ம பண்ணும்போதுங்க சார், நமக்கு அந்த நேரத்தை நம்ம மனசில் எப்படி இருக்கணும், நம்ம எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கணும் சார், அதுவாக மனதில் எந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்க அந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணால் நல்லதாக இருக்கு? அருமை. பரிகாரம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த பரிகாரம் பண்ணும்போது நிறைய பேர் என்னென்னா, எந்த பரிகாரம் எனக்கு படிக்கலை, எந்த பரிகாரம் படிக்கலைன்னு சொல்லுவாங்க. நான் வேடிக்கையாக சொற்பொழிவும் போது சொல்லுவேன், இந்த ராகு காலத்தில் துர்க்கையம்மன்கிட்ட போய் தீபம் போடுவாங்க. இத்தனை பேர் தீபம் போட வந்திருப்போம். நான் வேடிக்கையாக சொல்லுவது, இந்த துர்க்கையம்மன்ட்ட நான் கேட்டேன், என்னம்மா இத்தனை பேர் வந்திருக்காங்களே, ஒருத்தர் கூட தான் ஒருத்தருக்குமா ஒன்றுமா நல்லது நடக்கல, இத்தனை பேர் வந்திருக்காங்களேன்னு துர்க்கையம்மன் விளையாட்டாக சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் தீபம் ஏற்றும் போது எப்படி ஏற்றுறாங்க கொஞ்சம் பாரு அப்படின்னா, ஒருத்தர் தெய்வம் ஏற்றும் போது எனக்கு கடன் தீரணும்னு ஏற்றினார், ஒருத்தர் வேலை கிடைக்கணும்னு ஏற்றினார், ஒருத்தர் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஏற்றினார். அப்போ துர்க்கையம்மன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும், ஒருத்தனும் என்னை நினச்சி ஏற்றலை, எல்லாரும் அவன் பிரச்சனையைத்தான் நினச்சிட்டு ஏற்றுறான், எந்த பிரச்சனை நினைக்கிறானோ அது அவன் கூடயே தான் இருக்கும். இது நம்ம வேடிக்கையாக இருக்கும் இந்த கதை. ஆனால் உண்மையுமே அதுதான். வழிபாட்டின் போதும் தியானத்தின் போதும் ஒரு ஒரு உயர்ந்த ஞானியான சத்குரு மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானிகள் முன்னாடி நிற்கும் போதும் நீங்கள் எந்த நினைவடையில் எந்த உணர்வில் இருக்கீங்களோ அந்த உணர்வு தீவிரமாக படிக்கும். அதனால தான் பக்தியில் ரொம்ப முக்கியம் உணர்வுன்னு சொன்னாங்க. இப்போ நிறையா பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அது நம்மக்கிட்ட வருங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறது. அப்போ நம்ம ஒரு பாராயணம் பண்ணுறோம்னா, இன்றைக்கி வேல்மாறல் படிக்கிறோம்னா, வேல்மாறல் படிக்கும்போது நான் கடனே நினச்சேன்னா திருப்பி அது என்கிட்ட தான் வரும். ஏன்னா இன்னமும் நீங்கள் மேற்கொண்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னமும் அதுக்கு வழிவகுத்து கொடுக்குறீங்க. அப்போ என்னென்னா, அந்த உதாரணத்துக்கு எந்த பூஜை பண்ணாலும், எந்த பதிகம் பாராயணம் பண்ணாலோ அந்த பதிகம் எந்த இறைவனை நோக்கி சொல்லுதோ அந்த இறைவனை தான் நினைக்கிறோம். ஆனால் அதில் விசித்திரம் என்னென்னா, ஒரு டாக்டர் சொன்னாரான், மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதன்னாரான். அவன் நினச்சா நான் எதுக்கு போய் குரங்க நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எல்லாம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு மாத்திரை எடுக்கும்போது குரங்கு வந்துருச்சு அவங்க ஒன்று முன்னாடி. அது மாதிரி தான் நம்ம எதை நினைக்க வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை நினைக்கிற மனசு தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணை மூடி உட்கார்ந்துருந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது சிந்தனை வருதுன்னா முருகன் படத்தை பார்த்துட்டு முருகன் நினச்சே சொல்லு. வேறு இன்றைக்கி பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, படிக்கும்போது அவங்க பிரச்சனையை நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. அவங்க பிரச்சனையோ அவங்க கவலையோ இல்லை அவங்க வேண்டுதலையே நினைக்கக்கூடாது. சாமிக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு தெரியும், அவருக்கு என்ன எப்போங்கிறது எல்லாம் தெரியும். அதனால் பாராயணம் பண்ணும்போது முழுக்க முருகனை நினச்சிட்டு பாராயணம் பண்ணலாம். வேல்மாறை பற்றி பல்வேறு சந்தேகங்களை நம்ம விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.